ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக். சம்மர் ஸ்பெஷல் மேங்கோ சர்பத் தான் பார்க்க போறீங்க. ஸோ இந்த மேங்கோ சர்பத் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் சேர்த்துருக்க பொருள் எல்லாமே வந்து ரொம்பவே ஹெல்த்தியான பொருள் தான் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் நான் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேங்கோ சர்பத் செய்யறதுக்கு நான் 3/4 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பாலில் பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வந்து நான் வந்து ஜீனி தான் சேர்க்குறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து மில்க் மேட் சேர்க்கணும். ஸோ அதனால நான் கொஞ்சமாக தான் வந்து ஜீனி சேர்த்துருக்கேன். ஸோ ஜீனி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அந்த பாலை காய்ச்சி எடுத்துக்கலாம். இது செய்யறதும் ரொம்ப ஈஸி, பட் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். பால் ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நான் ஒரு மேங்கோட அந்த ஸ்கின்னை மட்டும் எடுத்துட்டு நல்லா வந்து அரைச்சி தனியாக எடுத்துக்கிட்டேன். இப்போ பால் நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சு அந்த மேங்கோவை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மேங்கோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்க்குறேன். அப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம குடிக்கும் போது. அதுக்கப்புறம் ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை பாயில் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன். இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். பாதாம் பிசின் பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் நான் வந்து சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் வந்து நம்ம கம்மியாக தான் சேர்த்துருந்தோம். ஸோ அதனால வந்து இப்போ மில்க் மேட் சேர்த்துக்கலாம். மில்க் மேட் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் கிட்ட நான் மில்க் மேட் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் சியா சீட் இருக்குல்ல, அது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துருக்க பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே குளிர்ச்சி. அதுவும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி நல்லா குளிர்ச்சியான ஒரு ஜூஸ் குடித்தோம் அப்படின்னாக்கா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சர்பத்தை பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து நம்ம குடித்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சொல்ல இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய்.